அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ப்ரௌனி ரெசிபி தான். அதுவும் நம்ம 1 kgயில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நல்லா பர்ஃபெக்டாக க்ரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாக எப்படி செய்யுறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஸ்டெப் வந்துட்டு மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். டார்க் சாக்லேட்டு, மைதா, முட்டை, அப்புறம் பட்டரு, அது கூடவே வந்துட்டு நாட்டு சக்கரை. நான் வந்துட்டு ப்ரௌன் சுகர் வந்துட்டு யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து ப்ரௌன் சுகர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் சுகருமே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லா பொருளையுமே முதல்ல மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் மெஷர் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு சர்க்கரை. நான் வந்துட்டு சர்க்கரையை பொடிச்சு வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 140 கிராம் போல் வந்து எடுத்துக்கிட்டேன். நாம் வந்துட்டு சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வந்துட்டு கிட்டத்தட்ட 250 கிராம் போல் வந்து இருக்கணும். அதனால் நான் சர்க்கரை வந்துட்டு ஒரு 140 கிராம் போல் எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்துட்டு ஒரு 125 கிராம் போல் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்துட்டு 5 கிராம் 10 கிராம் வந்துட்டு கூட குறைச்சி கூட இருந்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்துட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி ப்ரௌன் சுகருமே இல்லைன்னா நீங்கள் நார்மல் சர்க்கரையே யூஸ் பண்ணிக்கலாம். க்ரிங்கிள் டாப் கண்டிப்பாக வரும். நான் வந்துட்டு அதை மெஷர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மைதா மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மைதா வந்துட்டு நமக்கு 200 கிராம் போல் வந்து தேவைப்படும். கிட்டத்தட்ட நான் வந்துட்டு 208 கிராம் போல் வந்து எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அது கூடவே வந்துட்டு கொக்கோ பவுடர் வந்துட்டு ஒரு 30 கிராம் போல் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு 30 கிராம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா 20 கிராம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். கூட குறைச்சி வந்துட்டு ஒரு 10 கிராம் 5 கிராம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது வந்துட்டு நம்மளுக்கு 1 kgயோட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதாவது ஒரு 80 கிராம் 100 கிராம் போல் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். நம்மளுக்குமே டேஸ்ட் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக வேணும்னா நீங்கள் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் 250 220 மைதா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மைதாவை வந்துட்டு மெஷர் பண்ண பிறகு வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு மெஷர் பண்ணுறேன். சாக்லேட் வந்துட்டு 1 kg அளவு ப்ரௌனிக்கு வந்துட்டு 280 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்குமே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு 290 கிராம் போல் வந்து எடுத்திருந்தேன். அதில் 10 கிராம் வந்து டாப்பிங்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு 280 கிராம் வந்துட்டு மெல்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு வந்துட்டு மாடே பிராண்ட்லேருந்து 400 கிராம் கிடைக்கும். அதில் வந்து நான் 3 க்யூப் போல் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஒன்று வந்து எடுத்து வச்சுட்டேன். நம்மளுக்கு 3 க்யூப் வந்து எடுத்தோம்னா 290 அந்த மாதிரி வரும். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக சாக்லேட் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். சாக்லேட் மட்டும் இல்லை, முட்டை, பட்டரு, மற்ற எல்லா பொருளுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம சேர்க்குற பொருளில் தண்ணி இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் கட் பண்ணுறதுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா. நான் வந்துட்டு சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டரை வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வந்துட்டு 1 kgக்கு 150 கிராம் போல் வந்துட்டு பட்டர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 200 கிராம் போல் வந்துட்டு பட்டர் எடுத்துருந்தேன். அதுலேருந்து ஒரு 3/4 பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட்டு, அதையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க பட்டரையும் சாக்லேட்டும் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ண வச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் ஓடிஜியில் வச்சு கூட வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சு நான் வந்துட்டு கெட்டிலில் வாட்டரை வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே வந்துட்டு மெல்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்லா வந்து மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா குயிக்காக வந்துட்டு மிக்ஸ் ஆகி வரும். அது மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே வந்துட்டு நாம் வந்துட்டு ட்ரேயில் வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகுமா, நம்ம அதுக்குள்ளேயே நம்ம அதை போட்டு வச்சிட்டோம்னா நம்ம பேட்டர் ரெடி பண்ணி ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவு வந்துட்டு சாக்லேட் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் யூஸ் பண்ணுற பேக்கிங் ஷீட் வந்துட்டு ஹானஸ்ட் ஹோமோடைய பேக்கிங் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பேப்பர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரௌனி செய்யும்போது ஒட்டாமல் வரும், அழகாக அப்படியே படம் போல் பிரிஞ்சு வரும். நம்ம நார்மல் பேக்கிங் ஷீட்லாம் யூஸ் பண்ணோம்னா அதிலே வந்துட்டு ஒட்டிகிட்டே இருக்கும். பாதி ப்ரௌனி வந்துட்டு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணாலும் இந்த கேஜ் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக இந்த மாதிரி பிராண்டடான ஒரு பேக்கிங் ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு கேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்கோ அந்த பிராண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு ஷீட் போட்டு வச்சுட்டு அடுத்து நம்ம 5 மினிட்ஸ் வந்துட்டு இதில் ரெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு திரும்ப எடுத்து நல்லா மிக்ஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிரும். ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப வந்துட்டு கரையிலனாலும் ஓரளவு வந்துட்டு நல்லா கரைச்சிக்கணும்.
அதை கரைச்சி வந்துட்டு நான் ஆற வச்சுட்டேன். அது ஆறதுக்குள்ளே நான் வந்துட்டு முட்டை வந்துட்டு உடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 முட்டை எடுத்துருந்தேன். 1 kg அளவுக்கு வந்துட்டு மீடியம் சைஸ் முட்டை 4 முட்டை வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 4 முட்டை எடுத்துகிட்டு அதை நல்லா ஒன்று ஒன்றா உடச்சிக்கிட்டேன். நீங்கள் உடைக்கும் போது வந்துட்டு எந்த ஒரு முட்டை ஓடுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நான் எடுத்துகிட்டு இருந்தது வந்துட்டு 1/2 டீஸ்பூன், அதில் 2 டைம் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கணும். லைட்டாக வந்துட்டு கலர் மாற மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் அதை வந்து சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு அடிச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் வந்துட்டு சின்ன சின்ன கட்டி இருக்கும், அதனால் அது நல்லா வந்து கரையிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடித்தாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்பாட்ச்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கரையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக் பண்ணி எடுக்கும் போதுமே அது மெல்ட் ஆகிடும், அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா அது ஒரு 2 நிமிஷம் அடித்த பிறகு வந்துட்டு நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட்டு, அதை வந்து சேர்த்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடிச்சுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா 2 நிமிஷம் அடித்தா போதும். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பிளெண்டர் இல்லைன்னா கவலையே இல்லை, நார்மல் முட்டை அடிக்கிற விஸ்கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே வரல. அதில் பண்ணாலுமே நமக்கு கிரிங்கிள் டாப் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி மைதா மாவும் அது கூடவே வந்துட்டு கொக்கோ பவுடர் மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சலிச்சுட்டு வந்து சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பிளெண்டரை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஸ்பேட்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் 2 பேட்ச்சு, 3 பேட்சாக கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனிக்கு வந்துட்டு கேக் மாதிரி நல்லா பொறுமையாக பக்குவமாக பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக எப்போவும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணவே போதும். நான் வந்துட்டு இப்போ கடைசி பேட்ச் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா ஒன்று சேர வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரே ஒரு இது மட்டும் நல்லா வந்துட்டு மாவு வந்துட்டு அந்த சாக்லேட்டில் வந்து மிக்ஸ் ஆகணும், எந்த ஒரு கட்டியும் இல்லாமல், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது மற்றபடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இப்போ பார்க்கும் போதே தெரியும் நல்லா கிளாஸியாக ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு போட்டுக்கலாம். பட்டர் ஷீட்லேயே நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம். நம்ம ஏன்னா பட்டர் சேர்த்து சேரோம் இல்லையா, அதனால் அடியெல்லாம் பிடிக்காது. நான் வந்துட்டு பட்டர் இந்த ட்ரேயில் வந்துட்டு ஈவனாக சேர்த்துட்டு கொஞ்சம் கூட வேஸ்ட் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்துட்டு வலித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதால அந்த டூத் பிக் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணி எடுக்கும்போது எல்லா பக்கமுமே ஈவனாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா டாப்பிங்ஸ்க்கு வந்துட்டு மேலே நட்ஸு அப்புறம் சாக்லேட்டு என்ன தேவையோ அதை வந்து போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சமாக டார்க் சாக்லேட் மட்டும் போட்டுக்கிட்டு அப்படி போடாமல் நார்மல் ப்ரௌனிக்கு பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் சேல் பண்ணுறதுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய டாப்பிங்ஸ் போடும்போது மாவோட அளவுகளை வந்துட்டு குறைச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் டாப்பிங்ஸ் நிறைய போடும்போது கேஜ் வந்துட்டு அதிகமாகும், 1 kg கொஞ்சம் அதிகமாகும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பேட்டரை சேர்த்துட்டு ஓவனை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஓடிஜியை. அதில் வச்சு கரெக்டாக வந்து ஒரு 35 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுருந்தேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸ்லேருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் சேர்த்துருக்க மாவோடைய திக்னஸை பொறுத்து தான் வந்துட்டு இது பேக் டைமிங் வந்துட்டு டிஃபர் ஆகும். எனக்கு வந்துட்டு கரெக்டாக 35 மினிட்ஸ் வந்துட்டு ஆணுச்சு. எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் போல் வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு வந்துட்டு நான் செஞ்ச மெஷர்மெண்ட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி காமிச்சிருந்தேன். எனக்கு மொத்தமாக ட்ரேவோடு சேர்த்து 1599 கிராம் போல் வந்துருந்துச்சு. ட்ரே வந்துட்டு ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அதோட போக எனக்கு 1080 கிராம் போல் வந்துட்டு ப்ரௌனி வந்துருந்துச்சு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில். உங்களுக்கு 80 கிராம் போல் வந்துட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை டேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டு மித்ததை வந்து நீங்கள் சேலுக்கு கூட நீங்கள் 1 kg போல் வந்துட்டு பேக் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக கிரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.